வணக்கம். நான் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டோட ஒரு வித்தியாசமான டாப்பிக்கை பேச போகிறோம். நார்மலாக நம்ம பேசுகிற மாதிரி கிடையாது. இன்றைக்கி வேறு மாதிரி கொஞ்சம் ஒரு டிஸ்கஷனாக வச்சுக்கலாம் அப்படின்னு இது ஒரு புது ஃபார்மட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கூட பரிசல் கிருஷ்ணா இணைஞ்சிருக்காரு. பரிசல் கிருஷ்ணா ஒரு எழுத்தாளர், பத்திரிகையாளர், புதிய தலைமுறை பத்திரிக்கையிலன்ட்ட எழுத்தாளர், பத்திரிகையாளர். அவர் தொடர்ச்சியாக நிறைய இசை பற்றி எழுதக்கூடிய ஆள். தமிழில் இசை பற்றி எழுதக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி. அதில் இவர் ரொம்ப முக்கியமான ஆள். இவர் தொடர்ச்சியாக இளையராஜா இசை பற்றியும் அதில் இருக்கிற நுணுக்கங்கள் பற்றியெல்லாம் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர். ட்விட்டரில் நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அவருடைய அந்த ட்விட்டர் பதிவுகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இசை பற்றின அந்த பதிவுகள் எல்லாம் அவர் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர் கூட நம்ம அந்த எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் காலமான பாடகர் ஜெயச்சந்திரன் அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகர். அவர் பல இரவுகளில் அவர் நமக்கு துணையாக இருந்து தாளாட்டியிருக்காரு, ஆறுதல் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பாடகர் அவர். அவரோட இசைனா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அந்த பாடகருடைய மறைவு என்னை ரொம்ப பாதிச்சுது. அவரை பற்றி ஒரு டிஸ்கஷன் பேசணும் அப்படின்னு நான் சொன்னப்போ அவர் ரொம்ப என்னது உங்களுக்கு எப்படி அறிமுகம் அப்படியே பேசுகிறேன். அவர் அவருடைய பாடல்கள் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இன்றைக்கி நம்ம அவரை பற்றி தான் ஒரு சின்ன கலந்துரையாடல் மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ நம்ம முதல்ல அவருக்கு ஒரு வெல்கம் பண்ணிடலாம். ஸோ நம்முடைய நேயர்கள் சார்பாக மெட்ராஸ் மாங்க் இந்த பாட்காஸ்ட் நீயே ஒலி பாட்காஸ்ட் சார்பாக வெல்கம் பரிசல். ஹாய் மெட்ராஸ் மாங்க் நேயர்களே, வணக்கம். என்ன இந்த ப்ரோக்ராம் கிடைச்ச அதிஷாவுக்கும் அவரோட வாசகர்களுக்கும் மிக்க நன்றி. இவ்வளோ இதுவாக இல்லை, ஃபார்மலாக இல்லை, நீங்கள் கொஞ்சம் கேஷுவலாக பேசலாம். இது ரேடியோ மாதிரி ஃபீல் வருது எனக்கே. எனக்கு இது ரேடியோ இல்லை, இது பாட்காஸ்ட். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம எப்படி பேசுவோமோ அப்படி பேசலாம். ஏன்னா நம்ம பாட்காஸ்ட்டில் ரொம்ப எந்த ஸ்கிரிப்டும் இல்லாமல் மனசுலேருந்து தான், மன் கி பாத் மாதிரி தான், எல்லாமே மனசுலேருந்து தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இது ஒரு மன் கி பாத்து தான். நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எதை வேணாலும் இங்கே பகிர்ந்துக்கலாம். ஸோ வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். முதல்ல உங்கள்கிட்ட இந்த ஜெயச்சந்திரன் அவர்கள் பற்றியே நான் ஆரம்பிக்கிறேன். அவர் எப்படி உங்களுக்கு அறிமுகம்? எனக்கு நான் முதல்ல எனக்கு சொல்லிடுறேன். எனக்கு எப்படி அறிமுகம்னா, இந்த ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சு, கடலோர கவிதைகள் சாங்ஸு, இது மூலியமாக தான் பெரும்பாலானவங்களுக்கு அறிமுகமாக இருப்பார். எனக்கு அதுக்கப்புறம் சொல்லாமலே ஏற்படுத்தது பூவே உனக்காக. ஏன்னா ஒரு 90s அதுதான் எல்லாருக்குமே முதல்ல ஒரு இதுவாக இருந்திருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆள். ஸோ அப்படி தான் எனக்கு அறிமுகம். உங்களுக்கு அவர் எப்படி அறிமுகம் பண்ணார்? இதை பற்றி நான் எழுதணும்னு கூட நினச்சிருந்தேன். பட் தொடர்ச்சியான சில வேலைகள்னால என்னால் எழுத முடியல. என்னென்னா, நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்து அதுக்கப்புறம் எல்லாம் பிரிஞ்சிட்டோம். பெரியப்பா ஒரு பெரியப்பா, ஒரு சித்தப்பா, ஒரு மாமா, நாங்கள் இப்படி ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்து ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம் உடுமலைப்பேட்டையில். அதுக்கப்புறம் தனித்தனியாக போன பிறகு நான் தான் எல்லாரோட ரிலேட்டிவ் வீட்டுக்கும் போவேன். நான் தான் ஸ்கூல் படிச்சிருந்தேன். இப்போ எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, 7ஆவதோ 8ஆவதோ இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லாரோட வீட்டுக்கும் நான் தான் போவேன். இவங்க வீட்டுக்கு போகிறது, அவங்க வீட்டுக்கு போகிறதுன்ட்டு எல்லா வீட்டுக்கும் போயிட்டு எல்லாருக்கும் ஒரு தூதுவனாக நான் இருந்தேன். அப்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் கடைசியாக சொல்கிறேன். அது எனக்கு பயங்கர பெயினாக ஆகிடுச்சு. என்ன இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு ஒரு ரேடியோவில் ஒரு பாட்டு கேட்குது. அது பாட்டு என்ன பாட்டுன்னு கேட்டால், 6லேருந்து 60 வரை அந்த படத்தில், ரஜினி படம். அந்த படத்தில் வேற, வாழ்க்கையே வேஷம் இதில் பாசம் என்ன நேசம் என்ன, அவ்வளோதான் நீங்கள் பாட முடியும் இந்த பாட்டு. அவ்வளோதான் பாடணும். அதுக்கு மேலே பண்ண காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். வாழ்க்கைய வேஷம் இதில் பாசம் என்ன, காலத்தின் கோலம் புரிந்தது ஞானிதானே நானும். ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா,
என்னோட சுச்சுவேஷனுக்கு அந்த பாட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. திரும்ப திரும்ப கேட்குறேன். அப்போ நமக்கு இப்போ யார் பாடினதுன்னு கேட்டு இதெல்லாம் ஆனால் ரேடியோவில் சொல்லுவாங்க. அது மூலமாக ஜெயச்சந்திரன் பாடினு ரொம்ப இதாக இல்லை. பின்னாட்களில் ஜெயச்சந்திரன் ரொம்ப பிடிச்சி ரசிக்க ஆரம்பித்த பிறகு இவரோட மொதல் பாட்டு நம்ம எதை கேட்டோம்னு ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தடவை அந்த பாட்டை கேட்டேன். கேசட்டில் வந்து முன்னாடி கேசட் ரெக்கார்டு பண்ணும்போது முன்னாடி அந்த பாட்டு ஒரு தடவையும் பின்னாடி இன்னொரு தடவையும் சோக பாடல்கள் வந்து போடும்போது இதயமெல்லாம் வந்த டைமில் டிடிகே 90ல் வந்து முன்னாடி அந்த பாட்டு வேணும் பின்னாடி அந்த பாட்டு வேணும். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். ஏன்னா அப்போ நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டால், எனக்கு ஸ்கூல் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு எல்லாம் திருப்பதிக்கு போயிட்டாங்க. என்னை கூப்பிடாமல் போயிட்டாங்களே எனக்கு வருத்தம். அதுதானே சொந்தக்காரங்க எல்லா வீட்டுக்கும் போகிறேன், எங்கள் மாமா ஃபேமிலியே போயிருக்கு, என்ன கூப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த படத்தில் பாட்டு வரி அப்படி வரும். மலர்களை அள்ளி தரும் கைகள் மீது வாசம் வீசும், முல்லையை கண்டேன் அந்த முள் தந்த காயம் போதும், கலங்குதே கண்கள் நான் போன ஜென்மம் செய்த பாவம், நினைப்பவர்கள் மறந்த நேரமே மறப்பதற்கு ஞானம் வேண்டுமே, ஞானிதானே நானும் அப்படின்னு இருக்கும். பஞ்சவர்ணாசில லிரிக்ஸ். நான் பெரிய ஞானியா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஒரே ஒன்று மட்டும் கேட்குறேன், எப்படி நீங்கள் இவ்வளோ லிரிக்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறீங்க? அதுதான் எனக்கு பாட்டு லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப நாளாக அதை கேட்கணும்னு நான் ஒரு இது இருந்துச்சு. என்னன்னா நீங்கள் நிறைய லிரிக்ஸ் வந்து கோட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏதோ ஒரு பாட்டில் எங்கேயோ ஒரு 2 வரி இருக்கும், 3 வரி இருக்கும். அப்புறமா நீங்கள் பேசும்போதே திடீர்னு சொல்லுவீங்க, இந்த பாட்டிலேருந்து இந்த வரி இருக்கும் அப்படின்னு. ஆனால் நானும் நிறைய பாட்டு கேட்குறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பாட்டு கேட்குறவங்க தான். ஆனால் இந்த அளவுக்கு லிரிக்ஸை வந்து மைண்டில் ஏற்றிக்க மாட்டோம். ஓரளவுக்கு லிரிக்ஸ் ஞாபகம் இருக்கும். எப்படி நீங்கள் இந்த லிரிக்ஸ்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க? எனக்கு வந்து ஒரு பாட்டு பிடிச்சுன்னா திரும்ப திரும்ப கேட்பேன், லிரிக்ஸ் கேட்பேன். அது எனக்கு ஒரு 15-16 வயசுக்கு மேலேயே, அதாவது இந்த 7th 8th 10th மேலேயே வந்துட்டு இது எழுதினது யார் அப்படின்னு கேட்குற ஆர்வம் ரொம்ப இருக்குது. அப்போ ரேடியோவில் சொல்லிட்டு இருந்தாங்களே, திருப்பி டிவி காலம் வரும்போது டிவியில் கவிஞர்களை போட மாட்டாங்க. ஆமாம், பாடல் இசை பாடியவர் போடுவாங்க. எனக்கு பாடினதான் தெரியுதேடா குரல்ல, எழுதினது யாருன்னு சொல்கிறா அப்படின்னு இருக்கும், சொல்ல மாட்டாங்க. தேடி இந்த பாட்டு எழுதுன்னு பஞ்சவர்ணாசலம். நான் வந்து திரும்ப திரும்ப எல்லா பக்கமும் சொல்கிறது பஞ்சவர்ணாசலம், கங்கை அமரனும் இன்னும் கொண்டாடப்பட வேண்டிய லிரிக்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ ரீசெண்டாக கங்கை அமரனை பார்க்கும்போது சொன்னேன், இந்த பொட்டு வச்ச தங்க கூட அவர் எழுதினதான். அந்த விஜயகாந்த் இறந்தப்போ வந்தது இல்லை, ஏழைகள் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் அவங்க தான் எழுதியிருக்காங்க. பஞ்சவர்ணாசலம் வந்து இந்த பாட்டு கங்கை அமரன் தான். அவள் அப்படித்தான்ல, கங்கை அமரனை பற்றி தனியாக பேசலாம் போல. ஜெயச்சந்திரன் எனக்கு இப்படி தான் அறிமுகம். சரி சரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சொல்கிற மாதிரி ஜெயச்சந்திரனை பற்றி நான் பாட்டு கேட்குற முறை எப்படி இருக்குன்னு கேட்டால், இளையராஜாவோட எஸ்ஜேனவி பாட்டு மட்டும் 2 வாரம் கேட்கணும் இப்படிலாம் கேட்பேன். வயலின் மட்டும் வர்ற பாட்டு 2 வாரம் கேட்கணும், வயலினை மட்டும் கவனிக்கிறது எல்லா பாட்டிலும் இப்படிலாம் கேட்பேன். அப்படி ஒரு கட்டத்தில் எதுக்கு அந்த மாதிரி அது இன்னும் உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க, என்னென்ன சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் ஜெயச்சந்திரன் பாட்டு மட்டும் கேட்கும்போது தான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன், ஜெயச்சந்திரனோட எல்லா பாட்டுமே ஹிட்டு. நீங்கள் என்ன பாட்டு வேணால் எடுத்துக்கோங்களேன், ஹிட்டு. அதாவது ரொம்ப ரேராக தான் அவருக்கு வந்து ரொம்ப ட்ராப் அவுட் கம்மிங்கிற மாதிரி தான் அவரோட பாடல்கள் வந்து பெருசாக ஹிட் ஆகாமல் இருக்கும். எனக்கு அவர் 15,000 பாட்டு பாடியிருக்காரு. 1967 முதல் பாட்டு பாடியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட இப்போ 60 வருஷம் ஆயிடுச்சா? ஆமாம், 60 வருஷமாக பாடிட்டுருக்காரு. இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் மறைஞ்சப்போ அவருக்காக ஒரு நியூஸ் கார்டு போடணும்னு நான் வேலை நிறுவனம் சார்ந்து அவரை பற்றின டீட்டெயில்ஸ் தான் தேடும்போது ஒரு விஷயம் பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. எல்லா மியூசிக் டைரக்டரையும் பண்ணியிருக்காரு அவர். அப்படியா? வெங்கடேஷ், ஜி வெங்கடேஷ்கிட்ட, எம்எஸ் விஸ்வநாதன் கிட்ட, இளையராஜா கிட்ட, மனோஜ் கியான் கிட்ட, பப்பி லஹரி கிட்ட, டி ராஜேந்தர் கிட்ட. டி ராஜேந்தர் என்ன பாட்டு இது மூங்கிலேவா? இல்ல மூங்கிலே பாட்டு எழுதி அவருக்கு இல்ல, அது எஸ் ஏ ராஜ்குமாருக்கு. கடவுள் வாழும் கோயிலிலே. கடவுள் வாழும் கோயிலிலே இந்த பாட்டுலாம் ஸ்ட்ரைக் அடிக்க வாய்ப்பு இல்லையா தெரியல. ஸோ இப்படி எல்லாம் இருக்குது. அப்புறம் காடெல்லாம் போட்ட பிறகு தான் பார்க்குறேன் ஒரு பாட்டை விட்டுட்டேன். அது என்னன்னா, பாக்யராஜுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காரு, அந்த படமும் வரல. காவடி சிந்துங்கிற ஒரு ஆல்பம். அப்படியா? செம ஹிட் அந்த ஆல்பம். கேசட் வந்து கேசட் பாக்யராஜ் தான் மியூசிக் பாக்யராஜ். அதில் வந்துட்டு சாமக்கோழி. ஆமா, இந்த பாட்டு நான் கேட்டிருக்கேன், பாட்டு கேட்டிருக்கேன். அந்த படமா? ஆமா, அந்த படமே வரல. இந்த பாட்டு பாடுனது ஆனா பாட்டுக்கு மட்டும் கேட்டிருக்கேன். பாட்டு ஹிட். அதான் நான் சொல்றேன், ஜெயச்சந்திரன் தொட்டதெல்லாம் ஹிட். நீங்க இப்போ ஒரு மேட்டர் சொன்னீங்கல்ல, அவர் வந்து எல்லா இசையமைப்பாளர்களோடையும் மியூசிக் பண்ணியிருக்காருன்னு. அவர் வந்து ரஹ்மான் இருக்கார்ல, ஏ ரஹ்மான், அவருக்கு நிறைய பாடியிருக்காரு. கத்தாளம் காட்டுவெளி அந்த பாட்டுலாம் அவர் தான். அவங்க அப்பாவுக்கே அவர் பாடியிருக்காரு. அவங்க அப்பா வந்து ஆர்கே சேகர்
நானும் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆர்கே சேகர்னு அவர் வந்து 1975 ஒரு பாட்டு ஒரு படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அதில் வந்து ஜெயச்சந்திரன் பாடிருக்காப்புல. சூப்பர்ல. அப்பாவுக்கும் பாடிருக்காரு, மகனுக்கும் பாடிருக்காரு, அதே மாதிரி இளையராஜாவுக்கும் பாடிருப்பாரு, இவனுக்கும் பாடிருப்பாருன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. இல்லை இவனுக்கு நான் தேடினப்ப இவனுக்கு கிடைக்கல எனக்கு. ஆனால் அவர் கிட்டத்தட்ட அவ்வளோ நிமிஷம் போலாம் அதுதான் அத்தனை பேருக்கு பாடியிருக்காரு. எனக்கு வந்து அவரோட ஒரு ஆல்பம் ரொம்ப பிடிக்கும். தழுவாத கைகள்ங்கிற ஆல்பத்தில் எல்லா பாட்டும் அவர் பாடியிருப்பாரு. ஏதோ ஒரு சாம்பிள் பாட்டு பாடுங்க. ஏன்னா படம் பேர் நமக்கு படம் பேரே தெரியும். விஜயகாந்த் நடித்த படம். விஜயகாந்துக்கு எக்கச்சக்கமான அவர் குழந்தை பெற்றுட்டே இருப்பார். மீன்ஸ் நிறைய குழந்தைகள் இருக்கும். ஓகே. அதில் வந்து எல்லா பாட்டுமே ஹிட்டு. ஓ சூப்பர் சூப்பர். நீங்கள் தேடி பாருங்க. வீழியே வந்துட்டே இருக்கு. சொல்லுங்க. விழியே விளக்கொன்று ஏற்று, ஒன்னா ரெண்டா தாமரை பூ நம் வீட்டினில் பூத்தது. இந்த பாட்டை கேட்டிருக்கேன். ஆமா, இந்த பாட்டெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஆனா என்ன படம்னே நமக்கு தெரியாது. இது ஒரு ரேர் சாங் கலெக்ஷன்ல வந்து இருந்துட்டே இருக்கும். அது ஃபுல்லா அவர்தான். நேம் எனி சாங், அவரோட ஏதோ ஒரு பாட்டு சொல்லுங்களேன். ஆமா இதை நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு தான். அதே மாதிரி இப்ப சமீபத்துல எனக்கு அங்க ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா ஜெயச்சந்திரனை பத்தி நம்ம யோசிச்சாலே அந்த ஒரு 80s வர சாங்ஸ் மட்டும்தான் நம்ம மைண்ட்ல டக்குன்னு வருது. ஆனா 90sலயும் நிறைய பாடியிருக்காரு. 2000ல பாடியிருக்காரு. ஆனா திரும்ப திரும்ப அவர் வந்து கடலோர கவிதைகள், அப்புறம் அம்மன் கோயில் கிழக்காலே, அந்த ராசாத்தி உன்ன இல்ல அந்த இந்த சாங்ஸோட மட்டுமே அவர் வந்து சுருக்கிட்டாங்க. ராசாத்தி உன்னை பார்த்து உருகி அவர் ஒரு கவர் ஸ்டாண்ட் போட்ட உடனே அதுக்கு பின்னாடி எல்லாருமே இப்ப 24 வருஷம் கழிச்சு ஒரு பாட்டு சீ 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 அது அந்த மாதிரி அது ஒரியா சாங் அந்த மாதிரி அது வந்து இதாயிடுச்சு. ஆனால் அவரை வந்து இப்போ இவங்க எழுதுறவங்களையுமே அஞ்சலி குறிப்புகள் எல்லாம் நான் படிக்கும்போது எல்லாருமே திரும்ப திரும்ப அவர் வந்து கடலோர ராசாத்தி உன்ன பாட்டு பண்ணாரு. நான் வந்து அதுக்காக போஸ்ட் எழுதுனேன்னு நினைச்சேன். இந்த வாழ்க்கை வேஷம் வந்து யாராவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளோ நல்லா இருக்கு. நீங்கள் நான் அவரை பற்றின ஒரு தனியார் தொலைக்காட்சி இதில் நீயா நான் பேசும்போது ஒவ்வொரு சிங்கருக்கும் ஒவ்வொரு இது சொன்னேன். எனக்கு எனக்கு வந்து ஜெயச்சந்திரனை நினைக்கும் போது டக்குன்னு யேசுதாசன் வருது. பார்த்தீங்களா, ஒரு கட்டத்தில் யேசுதாசன் ஜெயச்சந்திரன் நிறைய பேர் அப்படியே அப்படிம்பாங்க. நமக்கு ரெகுலராக பாட்டு கேட்குறவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு இவர் சுரேந்தரோட கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. நிறைய பாட்டு சுரேந்தர் பண்ண பாட்டெல்லாம் இவர் பாடினது நினச்சிருக்கேன். சுரேந்தர் இந்த படம் அதெல்லாம் நான் கேட்டுட்டு இது எஸ்என் சுரேந்தர்னே எனக்கு தெரியாது. அப்போ நம்ம இவர் தான் நினச்சிட்டு இருப்பேன் நான் பெரும்பாலான நேரத்தில். அப்புறமா நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் சுரேந்தர் வாய்ஸ் கொடுத்துருக்கவங்களுக்குலாம் ஜெயச்சந்திரன் பாடிப்பாரு அந்த மாதிரி. அதான் இவரோட குரல் எனக்கு என்ன தோணும்னா, ஒரு நம்ம ஷோல்டரில் சாஞ்சிக்கிற ஒரு ஃப்ரெண்டோட குரலாக எனக்கு தோணும். அப்படிதான் இருக்கும். நீங்கள் இந்த வாழ்க்கைய வேஷம் பாட்டு கேட்டால் அப்படி தான் இருக்கும். வாழ்க்கைய வேஷம் ராசாத்தி ஒன்று அப்படி தான் இருக்கும். ஒரு தோளில் சாஞ்சிட்டே ஒரு பாடுற. ஏன்னா அவர் வாய்ஸ் வந்து இவர் எஸ்பிபிக்கும் ஜேசுதாஸுக்கும் நடுவில் அதனால தான் அந்த ஃபீல். ஏன்னா ஜேசுதாஸ் ரொம்ப சாஃப்டாக இருப்பார், இவர் வந்து எஸ்பிபி கொஞ்சம் ஹார்டாக இருப்பார். மலேசியா வந்து ரொம்ப ஹார்டஸ்ட் லெவல். அவர் எல்லா லெவல்லையும் பாடுவார், எல்லாருமே பாடுவார். பட் இவர் ஒரு மாதிரி சன்னமாக அமைதியாக ஒரு சாந்தப்படுத்துகிற ஒரு அந்த லெவல் தான்ல. ஆனால் இப்போ இவர் 2000ல நிறைய பாட்டு பாடியிருக்காரு. கன்னத்தில் முத்தமிட்டெல்லாம் அவர் பண்ணதுன்னு எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சு. அதுதான் மென்ஷன் பண்ணுவாங்க தெய்வம். ஆமாம், அதில் அந்த ஒரு அதாவது இந்த கேரளாலெல்லாம் சாயந்தரம் 6 மணியான இந்த விளக்கேற்றிட்டு வெளியே வருவாங்க. தீபம் தீபம் சொல்லிட்டு வீடு பூரா விளக்காட்டுவாங்க. அப்போ ஒரு அமைதியான ஒரு சூழல் வேணும் சாயந்தரம் 6 மணிக்கு. இவரோட குரல்ல அது தெரியும். ஆமாம், இவர் குரல்ல ஒரு அமைதி, ஒரு தெய்வம் அந்த மாதிரி ஒரு அமைதி. ரொம்ப அது ரஹ்மான் வந்து இவரை செலக்ட் பண்ணது வந்து அல்டிமேட் அதில் அந்த சாங். ஆமாம், அந்த 1983 ஒரு படம், கடைசியாக ஒரு மலையாள படம், அது நிவின் பாலி படம். அதில் வந்து அவரும் பி சுஷீலாவும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிப்பாங்க, ஓலஞ்சாலி குருவி அப்படின்னு அந்த பாட்டு. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அவங்க என்ன ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னா அந்த 80s ஃபீலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படம் இப்போ ஒரு 2015-16 அந்த டைமில் அந்த படம்
ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்தது. அப்போ அவங்க ட்ரை பண்ணாங்க. அதுவே பயங்கர ஹிட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் எப்போ பண்ணாலும் ஹிட்டு. அது ஹிட் ஆகும். நீங்கள் சும்மா இப்போ ஏதோ ஒரு பழைய பாட்டு நீங்கள் கேட்காத பாட்டு கேட்ட பாட்டு இதை நான் கேட்டிருக்கேன்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனால் நீங்கள் அவரை பற்றி சொல்கிறீங்கல்ல, அவர் ஒரு சாஃப்டான வாய்ஸ் இருக்குன்னு. ஆனால் அவரை பற்றின ஒரு பொதுவான ஒரு இது இருக்குது, இமேஜ் என்னென்னா, அவர் இந்த ரொம்ப கோவக்கார ஆள் மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. அவர் வந்து இந்த சூப்பர் சிங்கர்லாம் ரொம்ப கோவமாக நான் பார்த்தது எல்லாரையும் திட்டிடுவார். அவர் டக்குன்னு ரொம்ப ஹார்ஷாக வந்து சொல்லிடுவார் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய அப்போ முன்னாடி சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. நல்ல வேளை நான் பார்த்தது அந்த இது அவருக்கு தெரியல. ஆமாம் ஆமாம். அது என்னன்னா, நம்ம ஒரு வாய்ஸ் ஒரு சிங்கரை வந்து நம்ம அவங்க பாடின பாட்டை வச்சு தானே ஒரு உருவத்தை கிரியேட் பண்ணிக்கிறோம். அவங்க ரொம்ப சாஃப்டாக பாடுறாரு, அவர் ரொம்ப சாஃப்டான ஆளாக இருப்பார் போல அப்படின்னு. இப்போ மலேசியா வாசுதேவன்னா நமக்கு என்ன மாதிரி ஒரு இல்லை, எனக்கு இருக்கும். ஆக்சுவலாக அவரோட வாய்ஸ் வந்து ஒரு ஹீரோய்க்கு சாஃப்டான வாய்ஸ். அதனால தான் எம்எஸ்சி வசந்த கால நதிகளிலே அதை அவர் கொடுத்துருப்பாரு. மனவினைகள் யாருடனோ அது வந்து எம்எஸ்சி படிடுவாங்க. அது அந்த அந்த இது வர்றது அந்த சாஃப்ட் வாய்ஸ் இல்லை, ரொம்ப சாஃப்டான ஒரு வாய்ஸ் அவரோடது. அவர் எல்லா ஹீரோக்கும் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு கூட விஜய்க்கு பாடியிருக்காரு, அஜித்துக்கு பாடியிருக்காப்புல, அஜித்துக்கு கூட பாடியிருக்காரு ஏதோ ஒரு படம், கிரீடம்னு நினைக்கிறேன். கிரீடம்லையோ ஒரு கிரீடம்லையா கிரீடம்ல பாடியிருக்காரு. அப்புறம் நான் எனக்கு இப்போ ஞாபகம் வருதுன்னு சொல்கிறேன். ஜெயச்சந்திரனோட எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான இன்னொரு பாட்டு வந்து ராஜா மகள். சூப்பர் பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. வானில் அதான் சொன்னேன், ஜெயச்சந்திரன் பாட்டு எது சொன்னாலும் எனக்கு பிடிக்கும், நான் கேட்டிருக்கேன். சரியான சாங் இல்லை அது வந்து வெந்நீரையும் வெந்நீரையும் உன் கண்களில் பார்க்கிறேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே ஸ்ட்ரைக் வந்துடும். சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. அந்த ஒரு அந்த சாஃப்ட்னஸ் மெதுவாக அந்த அலைக்கு மேலே போகிற பரிசல் மாதிரியே இருக்கும் அந்த பாட்டு. பரிசல் வாலி மாதிரி. அவர் மலையாளத்துலேயும் நிறைய பாடியிருக்காரு போல இருக்கு. ஆனால் நமக்கு இங்கே அந்த பாடல்கள்லாம் பெருசாக வந்து சேரல. நம்மளை என்னோட பெரிய பிரச்சனை இளையராஜாட்ட அதுதான். 40 வருஷம்ல வேற எதையுமே அந்த ஆள் கேட்க விடல. இல்லை, பாராட்டா தான் சொல்கிறேன் இதை, தமிழ் பாட்டு. பட் ஃபுல்லாக அங்கேயே உட்கார வச்சுட்டு நமக்கு இதை தாண்டி இங்கிலீஷ் பாட்டு மலையாள பாட்டு எதுவுமே நம்ம வேணா. நம்ம வீட்டிலே நல்ல சாப்பாடுக்கு வசதியாக இருக்கும்போது நம்ம போய் பக்கத்தில் போய் கேட்டுட்டு இருக்கணும், அந்த மாதிரி வச்சுருந்தாருங்கிறனால அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜாலியான பாட்டும் பாடி, எனது விழி வழி மேலே அந்த மாதிரி ஸ்பீட் பாட் பாடியிருக்காரு. அந்த மாதிரி அதுவுமே சாஃப்டா மெலடி மாதிரி தான் இருக்கும். அவரே இப்போ ஒரு தண்ணி தொட்டி தேடி வந்த மாதிரியோ, இப்போ மலேசியா வாசுதேவனோட சில சாங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அது மாதிரியான சாங் எல்லாம் பாடின மாதிரி தெரியல. ரொம்ப ரொம்ப கொடுத்த மாதிரி தெரியல. இளையராஜா வந்து அவர் ஒரு சாஃப்டா தான் ஹேண்டில் பண்ணிருக்காரு. அதாவது எல்லாரும் ஹீரோவுக்கு இவர் இந்த கேரக்டர் தான், முன்ன நாசர்னா இந்த கேரக்டர் தான், சில கேரக்டருக்கு போலீஸே கொடுப்பாங்கல்ல. ஆபாவனன் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. அந்தி நேர தென்றல் காற்று எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அந்தி நேர தென்றல் காற்று, அள்ளி தந்த பாராட்டு. ஆமாம். அப்புறம் அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல ராஜா மகள் ரோஜா மலர். ஈவன் வந்து இதில் ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை அது ஆரம்பிக்கிறதே நல்லா இருக்கும். ஆக்சுவலாக ஒரு குரல் வந்து எப்போ நம்ம ரொம்ப ரசிக்க தோணும்னா இந்த மியூசிக் இல்லாமல் வரும்போது சூப்பராக இருக்கும்ல. இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது மியூசிக் இருக்காது, இவர் தான் ஆரம்பிப்பார். அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு குரலில் பிடிச்சி கட்டி இழுத்து உள்ளே கொண்டு வருதுங்கிறது அந்த பாட்டில் இருக்கும். அது வந்து ஜெயச்சந்திரன் இது இருக்கும். ஆனால் எல்லா ஹீரோக்கும் பாடியிருக்காரு. முன்னாடி அந்த சாஃப்ட் ஹீரோக்கு தான் இவர் செட் ஆவார் அப்படின்லாம் இல்லை. அதான் அரவிந்த் சாமிக்கு பாடியிருக்காரு. ஆமாம், தாலாட்டுன்னு நினைக்கிறேன். தாலாட் இல்லையா? என்ன பாட்டு? தாலாட்டு தான் நினைக்கிறேன். இந்த மைனாவே மைனாவே அது வந்து பிரபுதேவாவுக்கா? அப்படிதான் நினைக்கிறேன். பிரபுதேவா பாட்டு அது. மைனாவே மைனாவே பிரபுவுக்கு நிறைய பாடியிருக்காரு போல இருக்கு. ஆனால் பிரபு பாடினதுல எனக்கு அந்த காளிதாசன் கண்ணதாசன் இருக்கும்ல, அது அது நீங்க சொன்னீங்களா கங்கை அமரன். கங்கை அமரன் தானே அந்த படம். அது கங்கை அமரன் தான் மியூசிக்னு நினைக்கிறேன். இல்லையா? இளையராஜாவா? ஆனால் கங்கை அமரனுக்கும் அந்த படத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. அவர் தான் டைரக்ஷன் அந்த படம். அப்படியா? கோழி கூவுது. கோழி கூவுது காளிதாசன்.
சூரக்கோட்டை சிங்கக்குட்டி காளிதாசன். அப்படியா? ஆமாம் ஆமாம். எல்லாம் தப்பு தப்பாக சொல்லிருக்கேன். பரவாயில்ல, காளிதாசன் 3 பால் 3 சூரக்கோட்டை விக்கெட்டு. காளிதாசன் ராஜ்யமா இல்லை இமயமா அது அவரு தான், பாபா இல்லை. ராஜ்யமா இல்லை. ஆமா. ஆனா அந்த படம் ஓடல. அந்த படம் ஓடல. ரஜினியுக்கு அரசியல் கன்னத்தில் முத்தமிட்டல் அது. காதல் வெண்ணிலா கை அது விஜயகாந்த் சேர்ந்தது சொல்லு பூங்காற்று, அது அவரு தான். கிரீடம்ல கனவெல்லாம் அப்படிங்கிற பாட்டு ஜிவி. எனக்கு அவரு மலையாளத்துல பாடினதுல வந்து இந்த வைசாக சந்தியன்னு ஒரு சாங் இருக்கு. வைசாக அது தமிழ்லயும் இருக்கு அந்த பாட்டு. சுண்டிலெந்தே அது அந்த சாங். அது வந்து நாடோடி காட்டுன்னு அந்த படம். அது வந்து நாடோடி காட்டு. ஆமா, அது ஜெயச்சந்திரன் தான். ஜெயசுதாசும் பாடியிருக்காரு அந்த சாங். வந்து ஜெயசுதாசும் பாடியிருக்காரு, ஜெயச்சந்திரனும் பாடியிருக்காராம். ஓ, நான் ஜெயசுதாசன் தான் கேட்டிருக்கேன். வைசாக சந்தியை வந்து அது நாடோடி காட்டுன்னு அந்த படம். அது தமிழ்லயும் இருக்கே. பூ பூத்ததை யார் பார்த்தது. பூ பூத்ததை யார் பார்த்தது. அது மலையாளம் ரொம்ப நல்லா இருக்கும். அதை நான் கேட்டிருக்கேன். ஹிந்தியில் அவர் வந்து பெருசாக ரொம்ப பாடினது இல்லைன்னு நினைக்கிறேன்ல. மற்ற 2 பாஷைகள் மாதிரி ஹிந்தியில் வந்துட்டு அவருக்கு லேட்டஸ்டாக வந்தது இல்லை. அதாவது இப்போ இந்த 2010 வந்த அட ஏ வே ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல ஒரே ஒரு பாட்டு தான் அவர், அதுதான் அவரோட டெபியூ சாங்னு போட்டிருக்காங்க. அப்படியா? என்ன பாட்டு இது? ஏதோ ஒரு பாட்டு. ஏதோ ஒரு பாட்டு இது. அப்போ பாட்டு இல்ல, இத்தனை வருஷம் பாடிட்டு இருக்காரு. 15,000 பாட்டு பாடியிருக்காரு. ஆனா இப்போ எஸ்பிபி கிட்ட எஸ்பிபியே ஒரு 1000 பாட்டாவது பாடியிருப்பாரு ஹிந்தியில. 1000 டவுட் தான் பாடியிருப்பாரு. ஒரு கணிசமான நம்பர் பாடியிருப்பாரு. ஜேசுதாஸ் பாடியிருப்பாரு. சித்ரா கூட நிறைய பாடியிருக்காங்க போல இருக்கு. ஆனா இவ்வளோ பாட்டு இங்கே சவுத்தில் பாடின ஒருத்தர் அங்கே அதிகமாக பாடு இதுவே போதுமா? அதாவது என்னென்னா சில பேருக்கு வந்து ஓகே இந்த 5லேயே மாற்றி மாற்றி அவங்களுக்கு கிடச்சிட்டு இருக்குது அப்படிங்கும்போது அவர் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இந்த சித்திரை செவ்வானம் சிவக்க கண்டேன்னு ஒரு பாட்டு இருக்கு. நான் கேட்டிருக்கேன் அந்த பாட்டு. நல்லா இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி மலையாள பாட்டு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த பாட்டு அது மலையாள சாங்கு தான் கேட்குறோமோ அப்படின்னு இருக்கும் நமக்கு. அப்புறம் இன்னொரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இருக்கு. ஒரு வானவில் போலே. ஒரு வானவில் போலே அந்த சாங்கு. என் வாசலில் வந்தாய். நீங்க கேட்டது இல்லையா அந்த பாட்டு? ரொம்ப ஃபேமஸான பாட்டு அது. ஒரு வானவில் போலே. அப்புறம் இதுல வந்து காதலில் வந்து அந்த என்ன விலை இந்த எல்லா பாட்டும் ஹிட்டுக்கு நடுவில் ஒரு பிட் சாங் இவரோட பயங்கர ஹிட். என்ன பாட்டு? பெட்டி சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். அந்த இது இந்த பாட்டை சொன்னாலே அவர் குரல் கேட்கும். அவர் குரல் தான் கேட்கும். ஓ, அது மீன்ஸ் அவர் குரல்ல தான் அந்த பாட்டே இருக்கும். ஓ, மறுக்கிளையில் தொட்டில் கட்டி. ஏன்னா அது பின்னணியில வர சாங் நினைக்கிறேன். ஹீரோ பாட மாட்டான் அந்த பாட்டு இல்ல, மாண்டேஜ் தான். மாண்டேஜ் அவங்க பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ முட்டையெல்லாம் பாட்டு அது வந்து அப்ப செம ஹிட். பிட் சாங்ல அது செம ஹிட் அந்த பாட்டு. அதுவும் அவர் தான். சத்யராஜுக்கு பாடியிருக்காரு. நீ சொன்ன எல்லா ஹீரோக்கும் பாடினாலும் சத்யராஜுக்கு ஒரு பாட்டு அதுவும் ஹிட். என்ன பாட்டு? சித்திரை நிலவு சேலை. அது ரஹ்மானா? அது அந்த மியூசிக் ரஹ்மான் போட்டு பண்டிச்சோலை சின்ராஸ். ஓ சூப்பர்ல, எவ்வளோ சாங்ஸ் பாடியிருக்காருல்ல. ரொம்ப நம்ம நிறைய சாங்ஸ் வந்து அவர் பாடினது நம்ம இப்போ எஸ்பிபி பாட்டோ இல்லை மலேசியா வாசுதேவன் பாட்டோ யேசுதாஸ் பாட்டோ ரொம்ப கவனித்து நமக்கு தெரியும் இவர் பாடின பாட்டு அப்படிங்கிறது. நிறைய பாட்டு அவர் ஜெயச்சந்திரன் பாடின பாட்டுன்னே தெரியாமையே நம்ம சைல்ட்ஹுட்டில் ஓரளவுக்கு ஒரு டீனேஜ்லலாம் நிறைய கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு தெரியாது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னொன்று வந்து புன்னையமன்ல கவிதை கேளுங்கள் கருவில், அதில் வந்து ஜதியெல்லாம் இவர் பாடியிருக்காரு. ஓ தீனத அது மாதிரி ஏதோ ஒரு அதில் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஆனால் அது அவர் அது ஆமாம். பொதுவாக அவருக்கு இளையராஜா வந்து அதுக்குன்னே ஒருத்தர் செட் பண்ணி வச்சிருப்பார்ல இந்த எல்லா பாட்டு டிவி கோபாலகிருஷ்ணன். அவர் வந்து இந்த நாதுக்கு தானா தீரானா பாடுவார். அப்புறம் அந்த டிக் டிக் டிக்ல வந்து நடுவில் பாடுவார்ல, அது என்ன ஒரு நல்லா இருக்கும். அந்த
அது அது அந்த வந்து இது அது டிக்டிக்ல வந்து நல்லா இருக்கும் சமயம். அது என்ன பாட்டு, எந்த பாட்டு? இது ஒரு நிலா காலம், அதுக்குள்ள நடுவுல ஆ, வச்சிருப்பாங்க. அதுதான் நதுதன நிதன அதுவும் நதிதன நதிர்தான் நதிதன அதான். நதிதன தன போதும். டைம் டைம் நதுதன நல்லா இருக்கும். ஆமா. நதுதன 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 இரனன நதுதன ததன ததன தன நதுதன ததன நதுதன நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும்ல அந்த. ஆமா. ஆனா அது அந்த மாதிரி ஒரு சின்ன பிட்டு கூட இவர் பாடியிருக்காருன்னு ஆச்சரியமா இருக்கு. அந்த இந்த கவிதை கேளுங்கள்ல ஆமா அதுல இது பிட்டா இல்ல அந்த இதுவான்னு தெரியல. அதுல இவரோட கான்ட்ரிபியூஷன் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இருக்கு. ஆமா. ஓ, கவிதை கேளுங்கள் கருவில் பேர். பட் இவர் வந்து ஏன் வந்து ஒரு எஸ்பிபி அளவுக்கோ ஏசுதாஸ் அளவுக்கோ இங்க வந்து கொண்டாடப்படலன்னு உங்களுக்கு தோணுதா? கொண்டாடப்பட்டிருக்காரு. நான் இல்ல, கொண்டாடவே எனக்கு அப்படி படலன்னு தோணுனது சொல்ல இல்ல. மாட்டேன். ஆக்சுவலா சில பேர் எழுதுவாங்க, யாருக்கும் எல்லாத்துக்குமே அப்படி எழுதுவாங்க. இவரு நானுமே சொல்லுவேன் அண்டர் அண்டர்ரேட்டட் பிளேயர் இன்னைக்கு வந்து அப்படின்ட்டு. அதாவது 2K கிட்ஸுக்கு எல்லாருமே அண்டர் ரேட்டட் தான். இல்ல நமக்கு இல்ல இப்ப தெரிஞ்சவங்க நீங்க இல்ல. ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் வந்து இப்போ மணிகண்டன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இல்லை சிவகுமார் மாதிரி அவர் பேசியிருக்காரு. நான் வந்து அன்பிலீவபிள்னு போட்டேன், சிவகுமார்னு போடாம. யாருன்னு தெரியல 2 பேரும் போட்டாங்க. சிவகுமார் படம் போட்டாங்க, ஹூ இஸ் திஸ்ன்னு போட்டாங்க. உடனே ஒருத்தர் சூர்யாவோட அப்பான்னு. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அப்படிதான் தெரியும். அதில் குறை சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஏசுதாஸும் தனுஷும் பாடி இருக்கிற ஒரு ஸ்டில்ல ஒருத்தர் போட்டு, ஏசுதாஸ் வந்து வெள்ளை ஜிப்பா போட்டிருப்பாரு, தனுஷ் இஸ் பெட்டர் தேன் தட் ஒயிட் ஷர்ட் கை அப்படின்னு ஒருத்தர் போட்டாரு. ஒரு 2K கிட்ட போடுறாரு. ஸோ இட் ஹேப்பன்ஸ் இல்லையா? ஸோ கொண்டாடலன்ட்டு இல்லை. இன்னொன்று எல்லாருமே ராஜா இருந்தால் யாரு தான் மக்கள்ங்கிற மாதிரி எல்லாரையுமே டாப்லேயே இப்போ இளையராஜா அளவுக்கு இப்போ தேவாவை வந்து இன்னும் கொண்டாடணும்னு நானே நினச்சிருக்கேன் நிறைய தடவை. வித்யாசாகர் அப்படி நினச்சிட்டே இருப்பேன். வித்யாசாகர் இப்போ அவ்வளோ சூப்பராக எல்லா இதுலேயும் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனால் இளையராஜா அளவுக்கு கொண்டாடலையேன்னு கேட்டால் அப்படி இருக்கும் தானே. கரெக்ட் இல்லையா? எல்லாத்துக்குமே 2வது 3வது 5வது அப்படின்ட்டு இல்லை, எல்லாம் அவங்க கான்ட்ரிபியூஷனுக்கு இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற நியூ ஜென்னுக்கு எஸ்பிபியும் ஏசுதாஸும் தெரிஞ்ச அளவுக்கு ஜெயச்சந்திரன் தெரியவே வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து இந்த பேர்களில் இந்த பேர் வந்து அவ்வளோ இதுவாக இருக்கவே வாய்ப்பு கம்மி தான். ஸோ அதைத்தான் வந்து உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள், உங்களை மாதிரி இண்டிபெண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நீயே ஒளி பாட்காஸ்ட் நம்ம என்ன பண்ணாலும் சில பேருக்கு நான் வந்து சொல்கிறேன், இந்த 2K கிட்ஸ் பற்றி நீங்கள் எவ்வளோ சொன்னீங்கனாலும் அவனா அதை வந்து கேட்க மாட்டான். நீங்கள் சொல்லும்போது இதெல்லாம் பூமரு, இதெல்லாம் மனுஷன் கேட்பானா அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் அவனே போய் ஒரு நாள் அடிபட்டு மிதிப்பட்டு இருக்கும்போது எங்கிருந்தோ கேட்கும். அவனே ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அப்போ வந்து என்ன தெரியுங்களா சொல்லுவான் அப்படிங்கும்போது ஆஹா எப்படி இருக்கு அப்படின்னு. அவன் என்ன தெரியுங்களா சொல்லுவான் வந்து, அப்போ மோஸ்ட் அண்டர் ரேட்டட் சாங் அப்படின்னு போடுவான். டே இது மோஸ்ட் அண்டர் ரேட்டடா, நாங்களாம் கேட்டு சலிச்சிட்டோம்டா. அடிக்கடி இது நடக்குது, இரிட்டேட் ஆகுது. இது பரவாயில்ல, இந்த பேர் வச்சாலும் ஹிட் ஆனப்போ ஒருத்தர் போட்டாரு, யூனோ கைஸ் ஒரிஜினல் கம்போசர் இஸ் யுவன்ஸ் ஃபாதர் அப்படின்னு. உடனே ஒருத்தன் என்னோட இதில் வந்து கமெண்ட் போட்டான், இந்த பாட்டு ஏன் அப்போ ஹிட் ஆகலை அப்படின்னு கேட்டேன். ஐயோ அப்போ ஹிட்டு தான் அப்படின்னு. இல்லை இப்போ யுவன் வந்த பிறகு தான் இல்லை அதை பேசுறீங்கன்னு. ஐயோ அப்போ நான் இது பேசும்போது நீ பிறக்கவே இல்லை, நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு. இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. கூடிய சீக்கிரம் ஜெயச்சந்திரன் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் அப்படின்னு. ஆனால் எனக்கே அது ஃபீல் ஆகுது. அவரை வந்து நம்ம போதுமான அளவுக்கு இல்லை அது உண்மைதான். எல்லாரையுமே வந்து ஆனால் எல்லாரையும் கொண்டாட முடியாது தான். இல்லை எல்லாரையும் ஒரு இடத்துல கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவர் இவ்வளோ பெரிய உலகத்தில் நீ யோசிச்சு இன்னொன்று, அவரோட ஃபோக்கஸுமே மோஸ்ட் இன் மலையாளமாக இருந்திருக்கு. ஆமாம், அவர் மலையாளத்தில் தான் ரொம்ப அதிகமாக பாடியிருக்காரு. மலையாளத்தில் அவர் ஒரு மாதிரி மலையாள அப்பப்போ இங்கே வந்து பாடிட்டு போகிறவர். இல்லை ஆக்சுவலாக நீங்கள் ஒன்று வச்சுக்கோ, மனோ வந்து எஸ்பிபியோட ரெப்ளிகா. எஸ்பிபி மாதிரியே ஒரு இதுலேயே வந்து எம்எஸ்சி சொல்லுவார், வர்றவன்லாம் பாலு மாதிரியே வரீங்க அப்படின்னு. எஸ்பிபி பாலசுடைய அந்த எஸ்பிபியும் ரகுமானும் நடித்த அந்த படம் பாடு நிலாவே, அந்த பாட்டு பாடவாங்கிற படத்தில் சான்ஸ் கேட்ட எஸ்பிபி வரும்போது வர்றவன்லாம் பாலு மாதிரியே பாடுறீங்க அப்படிம்பாரு. அப்போ எல்லாரும் பாலு மாதிரியே தான் பாடுவாங்க. இங்கே அதே மாதிரி கேரளாவில் எல்லாம் ஏசுதாஸ் மாதிரியே பாடுவாங்க. அப்படியா? ஆமாம், கேரளாவில் ஏசுதாஸ் தான் கடவுள். ஏசுதாஸோட கந்தர்வ குரலோன்னு சொல்லிட்டு அவர் மாதிரியே பாடுறவங்க தான். மது பாலகிருஷ்ணன் அங்கிருந்து தான் வந்திருக்காரு. மது பாலகிருஷ்ணனும் ஏசுதாஸும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். விஜய் ஏசுதாஸோட ஏசுதாஸ் வாய்ஸ் மது பாலகிருஷ்ணனுக்கு மேட்ச் ஆகும். ஆமாம், அதனால தான் இளையராஜாவோட லைவ் இன் கான்சர்ட் ஏசுதாஸ் பாட்டு மது பாலகிருஷ்ணன். கவிதை அரங்கேறும் நேரம் பாட்டு இருக்குல்ல, அதை கேட்டால் ஏசுதாஸ் பாடுற பாட்டு எம்எஸ்சி விஸ்வநாதன். ஏன்னா அது மலையாள ஸ்லாங்லேயே வரும். அதனால இது ஏசுதாஸா ஜெயச்சந்திரனா அப்படின்னு ஒரு டவுட்லேயே தான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கூகுள் பண்ணி செக் பண்ணால் ஜெயச்சந்திரன் போட்டிருக்கு. எனக்கு இது வரைக்கும் குரலில் பெருசாக அப்படி
டவுட் வந்து நமக்கு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகும். இவங்க தான் இப்போ இருக்குன்னு நீங்க வச்சுக்கோங்க. தான் ஒரே பாட்டை பல வாட்டி கேட்பீங்க, ஒரு வயலின்கா ஒரு வாட்டி, ஆமா, ஆமா. தபலாக்கா இப்போ ஒரு வந்து வாட்டி. எனக்கு வருது. இப்போ எல்லாம் நிறைய பெருசா தெரியல, வயசாயிடுச்சு. ஆ, இப்போ இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸோட பாட்டெல்லாம் பெருசா நமக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. கட்சி சேர நிக்குது டாட்டா அப்படின்னு அதே அவர் நேத்திக்கு வேற இன்னொன்று போட்டிருக்காரு அபியங்கர். ஆமா அபியங்கர் தான் இல்லை சாய பயங்கரா, சாய் அபியங்கர். கரெக்ட். அவர் நேத்திக்கு வேற ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ட்ரெண்டிங்ல தான் இருக்கும். ஐ சா தட் ப்ரோமோ அப்படின்ட்டு. இந்த மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன் அந்த அது song வந்து இருக்குல்ல? அந்த பாட்டு சொல்றேன். நீ என்னோட சின்ன பையன் தானே. பரவாயில்ல அது சொல்லுங்க. என்னோட டைம்ல வந்து அது வந்து ஒரு லவ் தூது சாங் அது. அப்படியா? ஆமா, ஏதோ ஒரு வீதியில ஒரு பொண்ணை அந்த வீடு வழியா அந்த வீதி வழியா கிராஸ் பண்ணி ஸ்கூலுக்கு போற அல்லது காலேஜுக்கு போற பொண்ணுக்கு அந்த அந்த ரேடியோ அந்த அப்போல்லாம் ரெக்கார்டிங் சென்டர் அதிகம். அந்த ரெக்கார்டிங் சென்டரில் போய் அந்த பாட்டை போட்டுட்டு முன்னாடி இப்படி நிற்பாங்க. என்னடா அண்ணன் நிற்கிறாருன்னா, நானேஜா ராஜேந்திர பாட்டை போடுவார் பாரு இப்போ அப்படிம்போம். அப்போ இந்த பாட்டு போடுமா எங்கினேன்னு சொல்லத்த எங்கினேன் அவங்களே இப்படி பார்த்துட்டு போவாங்க, இவரும் பார்த்துக்குவாரு. இதை நான் வந்து ஒரு 4-5 வீதிகளில் 4-5 அண்ணன்கள்ட்ட நான் அதை பார்த்துருக்கேன், நான் சின்ன பையனா. சம்மர்ல ஆமாம், இது ஒரு வந்து காதல் தூது சாங் இது. ஓ, நான் மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. இது டைரெக்டாக அதுதானே சொல்லுது. ஐ லவ் யூங்கிறத பாட்டு. சரி, நீங்க ட்ரை பண்ணீங்களா? ஏதாவது ஒரு காட்சா? நமக்கெல்லாம் இல்லை. இல்ல, நீங்க அப்போ குழந்தை நான் இப்போ சின்ன பையன். ஸோ அதை பார்த்து ரசிக்க மட்டும்தான் முடிஞ்சிருக்கும். ஆமாம், சரி, பெரியவனாயாவது ஏதாவது ட்ரை பண்ணீங்களா இல்லையா? அது அந்த பாட்டு பெரியவனா இந்த பாட்டை வச்சு நான் ட்ரை பண்ணுறேன். அதுவே ட்ரெண்டில் இருந்திருக்காது. பாட்டெல்லாம் தேவைப்படலை நமக்கு. கரெக்ட். ஐயோ. அப்புறம் சொல்லுங்க, வேற என்ன? ஸோ இன்னும் நம்ம வந்து ஜெயச்சந்திரனை கொண்டாடணுங்கிறது அவசியம். இன்னொரு ஜெயச்சந்திரன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது என்னன்னு கேட்டால், டூயட் சாங்கில் வந்து அவர் வந்து எஸ்பிபிக்கு அந்த இது இருக்குது, அந்த குரலோட இணைஞ்சு அப்படியே போவார். ஆனால் அவர் சோக பாட்டு தான் அதிகமாக வருது. நல்ல நினைவு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஜீல வர்ற அந்த ஜி சரிகமாப்பால திவினேஷன் பையன் பாடுறான். கல்யாண சுற்றுல அவனுக்கு கொடுக்குற பாட்டு வந்து உன்ன நினைச்சேன் பாட்டு பாடி அவனை சோகத்துக்குன்னே முடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இவரையும் சோகத்துக்கு. ஸோ அந்த மாதிரி இவர் குரல் இப்போ பயங்கரன்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபாஸ்ட் பீட்டு தான். கவிதை அரங்கேறும் நேரம் லவ் சாங் தான் நிறைய இருக்குது. ஆனாலும் இவரோட சோக பாட்டு சோலோ காத்து அந்த மாதிரி பாடல்கள், கடவுள் வாழும் கோயில், அதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக நின்றுருக்கு. நானே சொன்னேன், நான் என்ட்ரி ஜெயச்சந்திரன் லைஃபுக்குள்ள என்ட்ரியான சாங்காக நான் சொன்னதே சோகப்பாட்டு தானே. வாழ்க்கையே வேஷம், அதில் பாசம் என்ன, வேஷம் நேசம் என்ன அப்படின்ட்டு தானே நமக்கு வந்தது. ஸோ அப்படியே அது நமக்கு அந்த அந்த டோன் அப்படி டியூன் ஆயிடுச்சு நமக்கு மண்டுக்குள்ள. அப்படியே தான் ஒரு ஜெயச்சந்திரன் பாடினா நமக்கு ஆறுதலாக இருக்கும், நம்ம சோகமாக இருக்கும்போது போய் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப ஒரு பகலில் வந்து அவரோட பூவிலே மேடை நான் போடவா அந்த பாட்டு சூப்பர் பாட்டு. அதே மாதிரியே வந்து இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு பாட்டு வந்து புதுமை பெண் படத்தில் இது ஒரு காதல் மயக்கம் ஆலிங்கனங்கள் பரவசம் அனுமதி இலவசம் தன்னை மறந்த புது சுகம். எனக்கு வந்து ஒரு டீனேஜில் நம்மளை ரொம்ப பாதித்த பாட்டுன்னா சொல்லாமலே யார் பார்த்தது தான். அப்போ வந்து இந்த பூவே உனக்காக ஏதோ ஒரு வகையில் அந்த பாட்டு வந்து ஒரு நான் இளையராஜா சாங். ரொம்ப இப்போவும் அந்த பாட்டு கேட்கும்போது ரொம்ப இதுவாக ஃபீல் ஆகும். வேற மாதிரி இருக்கும். அதில் வாய்ஸே ஒரு மாதிரி விஜய்க்காக ஒரு கொஞ்சம் இது பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக பாடியிருப்பாருன்னு தோணுது. ரொம்ப நல்லா அந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி உலக அதிசயத்தில் ஒன்றுக்கு உரியது நம் காதலா அப்படின்னு எழுதியிருப்பார். ஐ திங்க் பழனி பாரதின்னு நினைக்கிறேன், இருக்கலாம். அது வந்து எனக்கு ரொம்ப அந்த டைமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. உலக அதிசயத்தில் ஒன்றுக்கு உரியது நம் காதலா அப்படிங்கிறது அப்படியே சுற்றி வேலை சொல்கிறது இல்லை. ஆமாம். அதுக்கப்புறம் ஆனால் அந்த டைமில் எல்லாம் நிறைய உலக அதிசயத்தை போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்கல்ல. எல்லா பாட்டிலையும் வரும், நீ தான் 7வது அதிசயம், நீ தான் 8வது அதிசயம், நீ தான் நம்ம காதலே ஒரு அதிசயம், நீ என்னை பார்த்தாலே அது 8வது அதிசயம் 7வது. அதே மாதிரி அவரோட இன்னும் கொண்டாடப்பட வேண்டிய ரேர் சாங்ல ஒன்று பூ முடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா, நல்ல பாட்டு. புன்னகையில் பாட்டு எழுதும் மன்னப்புறா. என்ன படம் அது? தீர்த்தக்கரை. அது என்ன படம்? என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான்.
காதல் மயக்கங்கள் விஜயகாந்த். தீரும் முறையினில் புது வசந்த விழா. தலைவன் விஜயகாந்த் பின்னே நிறைய இருப்பான். பாடியிருக்காரு. கஸ்தூரி இவர் மானை விஜயகாந்துக்கு கடன் வாங்கி இளையராஜா நான் வந்து கொண்ட விஜயகாந்துக்கு கண்கள் நாளாச்சு தூங்கிய. இவரை இளையராஜா விஜயகாந்துக்குனே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. ஆமா, நினைக்கிறேன். ஏதாவது ரஜினி கமலுக்கு ஒருத்தன் வந்து அவனுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் செட் ஆயிட்டாரு. பார்த்திபனுக்கும் நிறைய பாடியிருக்காரு. பார்த்திபனுக்கு இவரும் அருண்மொழியும் சூப்பரா செட். அருண்மொழி தான் நல்லா செட். அருண்மொழி தான் சூப்பரா செட் ஆயிருப்பாரு. பார்த்திபனுக்கு இவர் கம்மி தான் நினைக்கிறேன். ஆமா, பார்த்திபன் அருண்மொழி தான் நல்லா. அருண்மொழி தான் பார்த்திபனுக்கு அதிகமா. விஜயகாந்துக்கு பாடின இன்னொரு பாட்டு வந்து கஸ்தூரி மான் குட்டியா அது சந்திரபோஸ். கண்ணீரை ஏன் சிந்துதா. சந்திரபோஸ் இல்ல அது. விஜயகாந்த் அந்த எம்எஸ்வி பாட்டு. எம்எஸ்வி அது. ஆமா. எம்எஸ்வி அந்த பாட்டு. ஆமா. என்ன படம் அது? ராஜநடை. ராஜநடை. கோட்டோட ஒரிஜினல். ஓ, கோட் ஒரிஜினல். ஆமா. கோட்டுனா என்ன படம்? இந்த படம் ஒரு விஜய் படம். What is this? கோட். ஏய் அனில், நீயே இப்படி கேட்கலாமா? அதே மாதிரி உறுதிமொழி படத்துல வந்த அதிகாலை நிலவே அலங்கார சிலையே புது ராகம் நீ, அதான் சொல்றேன் 78% ஹிட்டு தான் எது பண்ணாலும் படம். இதுல இவர் பாடினா ஹிட்டு தான். அப்படிதான் இவர் பாடி வச்சிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ பாட்டு பாடியிருக்காருல்ல. ஆமா, அதில் வந்து நமக்கே நம்ம சப்கான்ஷியஸில் அவ்வளோ சாங்ஸ் இருக்கு. நம்ம பேச ஆரம்பிக்கும் போது ஓ இந்த பாட்டு அவர் பண்ணதில்ல, டக்கு டக்குன்னு ஒன்று ஒரு சாங்காக ஞாபகம் வருது. ஓகே. பாடல்களை பற்றி பேசும்போது எனக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, அவர் இந்த செய்தி அவர் மறைஞ்சிட்டாருங்கிற செய்தி வந்தப்போ உங்கள் மைண்டில் என்ன தோணுச்சு? எனக்கு வந்து இந்த மாதிரி இசையமைப்பாளர்கள் பாடகர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க ஏதோ ஒரு வகையில் நம்ம லைஃப்பில் ஹிட் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த சம்பவங்கள்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்கும். முக்கியமாக எனக்கு இவர் இறந்துட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே பூவே உனக்காக தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அதோட எனக்கு பர்சனல் லைஃப்பில் ஒரு கனெக்ட் இருக்குது. டக்குன்னு எனக்கு வந்து அது ஹிட் பண்ணிடுது. அப்போது அதுக்குள்ளேருந்து ஒரு எமோஷன் வெளிப்பட்டு அது ஒரு சோகமாக மாறுது. எனக்கு வந்து இது எம்எஸ்வி இறந்தப்பவும் இது வந்துச்சு. ஏன்னா எம்எஸ்வியோட இந்த அல்லா அல்லா சாங் இருக்குல்ல, முகமது பின் துக்லக்கில் பாடியிருப்பாரு, நீ இல்லாத இடமே இல்லை. நான் வந்து ஏதோ வந்துட்டே இருக்கேன், அந்த பாட்டு திடீர்னு அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க, உடனே எனக்கு அந்த சாங் தான் ஞாபகம் வருது. ஏன்னா நான் வந்து எங்கேயோ ஒரு வேலை இழப்பு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அது துணையாக நின்று இருக்கு அந்த சாங்கு. அது மாதிரி அந்த படத்துக்கே அதுதான் துணையாக நின்றுச்சு. தெரியும். ஆமாம் 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 ஆமாம். அந்த மாதிரியான ஒரு சாங் அது. இத்தனைக்கும் அவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாட்டு இசையமைச்சிருக்காரு, என்னென்னமோ பண்ணியிருக்காரு. ஆனால் நமக்கு அதுதானே வந்து நிற்கிது ஃபஸ்ட் எடுத்தோன்னே. அந்த மாதிரி ஜெயச்சந்திரனே எனக்கு உடனே இந்த சொல்லாமலே யார் பார்த்தது, அது பற்றின நினைவுகள் அப்படின்னு அதுக்குள்ளே தான் போகுது மைண்டு. நம்ம எல்லாருக்குமே அப்படி தான் ஒரு நம்ம இசையை வந்து நம்ம ஒரு நினைவுகளாக தான் சேகரித்து வச்சுக்கிறோன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு சம்பவத்தோட தொடர்ச்சியாக இல்லை அதுக்கான ஒரு பதிவாக ஒரு பென்ட்ரைவ் மாதிரி அது இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இசையை வந்து எப்பெல்லாம் ஒலிக்குதோ அப்பெல்லாம் நமக்கு வந்து அந்த நினைவு வந்து கொண்டு வந்து தந்துடுது. உண்மைதான். எனக்கும் ஜெயச்சந்திரன் நான் வாழ்க்கைய வேஷம் வந்து அது 2-3 நாள் அவருடைய நினைவிலே இருந்தப்போ எனக்கு வந்து எந்த மியூசிக் டைரக்டரும் எந்த ஒரு சிங்கரும் எந்த ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருக்கிற ஆளும் சாகவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் அவங்க ஆர்ட் ஃபார்மாக இருக்காங்க. மிருத்யுஞ்சயா அந்த உத்தம வில்லனில் காட்டின ஃபைனல் மாதிரி தான் இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் பயங்கரமாக எனக்கு பெயின் ஆகிடும். ஏன் இவங்க அதில் எனக்கு ஏன் பெயின் ஆச்சுன்னு கேட்டால், அதுக்கு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி அவரோட ஒரு ரொம்ப 6 பேக் வச்சுட்டு மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்டில் ஒன்று பயங்கர வைரல் ஆச்சு. அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அது ஏதோ ஒரு படத்தில் வந்து யாரோ ஒருத்தர் எழுதி ஏதோ ஒரு பத்திரிகையில் வந்து அதை பார்த்த உடனே பா என்ன ஃபிட்னஸாக இருக்கான் தலைவன் அப்படின்னு நினச்சேன் நான். அப்படிங்கும்போது என்னால் நம்ப முடியல. என்னது அப்படி இருந்தவர் அவர் எப்படி சாகலாம், சாகக்கூடாது அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சு. 80 வயசு. அப்போ ஆமாம் 80 வயசு. பட் ஆனால் நமக்கு தோன்றது சொல்கிறேன். அப்புறம் எனக்கு வந்து நீ சொன்ன மாதிரியே எம்எஸ்வி அந்த பாட்டை சொன்ன மாதிரியே எனக்கு வந்து என்னோடய லைஃபோட பர்சனல் கனெக்டாக நான் ரொம்ப நாளாக என்னோடய ஸ்டேட்டஸாக நான் எழுதின ஒரு வரி வந்து மரணம் ஈன்ற ஜனனம் நீ அப்படிங்கிறது தான். கரெக்ட். யூ நோ தட். ஸோ பிரிந்த உடலும் நீ பிரியும் உயிரும் நீ மரணம் ஈன்ற ஜனனம் நீ அந்த கண்ணாத்தில் முத்தமிட்டால் பாட்டை அவர் இறந்த அன்னைக்கு திரும்ப திரும்ப கேட்டேன் நான். எனக்கு பர்சனலாகவும் அந்த பாட்டு அஃபெக்ட் ஆன பாட்டு. அவரோட குரல் வந்து அப்படியே என்னை கட்டிப்பிடிச்சி ஆறுதல் கொடுக்குது. இந்த குரல் இருக்குது இவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டிருந்தேன். அப்புறம் 2-3 நாள் அவரோட ஆப்வியஸ்லி அவர் ஒருத்தங்க இறந்துட்டாங்கும் போது அவர் தேடி தேடி கேட்போம் படிப்போம் அப்படிங்கிறனால அப்படி கேட்கும்போது
ரெண்டாவது நாள் காலையில் தான் ஞாபகம் வந்துச்சு. எப்படி வரும் ஃபஸ்ட் நம்ம என்ன பாட்டு கேட்டோம் போது தான் எனக்கு இந்த வாழ்க்கை வேஷம் திரும்பவும் ஞாபகம் வந்து திருப்பியும் அதை கேட்டேன். அதை கேட்கும்போது எனக்கு திரும்ப நீ சொல்கிற மாதிரி அந்த பென்ட்ரைவில் சேமித்து வச்ச நினைவுகளாக திரும்பி எனக்கு சொந்தக்காரங்களாம் ஞாபகம் வராங்க. ஐயோ இப்போ சிரிப்பு வருது என்னை விட்டுட்டு. ஆனாலும் அந்த உணர்வு மட்டும் நமக்கு அது அப்படியே இருக்குது, அந்த ஃபீல் அப்படியே இருந்துச்சு. நம்ம ஏதோ ஒரு லவ் ஃபெயிலியர் அப்போ எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா அன்னைக்கு அவங்க என்ன கூட்டிகிட்டு போயிருக்கணும்டா அப்படிங்குது. அது ஒண்ணுமே இல்லை, சப்பா மேட்ரு, அது ஒரு ட்ராமா மாதிரி. ஆனால் அது வந்து இந்த பாட்டு தான் என்ன அவர் கூட்டு வந்துருச்சு இல்லையா. நான் ஞானியா அதாவது ரிலேட்டிவ் வந்து என்ன டூருக்கு கூட்டிகிட்டு போகாதுக்காக ஒருத்தர் ஞானியானான்னு இந்த உலகத்தில் வந்து என்னை ஞானியாக்கினது இவரோட குரல் தான். பரவாயில்ல. ஆனால் நீங்கள் அது கிட்டத்தட்ட உங்கள் லைஃபே 6லேருந்து 60 வரை மாதிரி உங்கள் லைஃப் எனக்கு தெரியுன்றதுனால அது சரியான சாங் தான் அது. ஸோ ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து எனக்கு என்னென்னா ஒரு நல்ல முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு 80 வருஷம் இவ்வளோ மக்களெல்லாம் மகிழ்விச்சுட்டு அவர் வந்து நம்மக்கிட்ட இருந்து விடைபெற்றிருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவர் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் பாடின பாட்டெல்லாம் திருப்பி அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். சீரியஸாக லவ் ஃபெயிலியர் உள்ளவரை காத்திருந்து இருக்கும். நான் இந்த ஜென்ரேஷன்கிட்ட 2K கிட்ஸ்ட்ட மீன்ஸ் இப்போ என்ன பீட்டா கீட்டா என்னமோ எல்லாம் வந்துட்டு இருக்குல்ல, எல்லாத்துட்டையும் நான் ரொம்ப ரசிக்கிற விஷயம் என்னென்னா டெக்னாலஜி அவங்க புதுசாக டக்குன்னு அடாப்ட் பண்ணி புதுசாக அவங்க கொண்டு வராங்க. நம்ம பிளாக் எழுத ஆரம்பித்து 25-30 வருஷம் கழிச்சு தான் பிளாக் எழுதினாங்க. இப்போ அவங்க புதுசாகவே அந்த பழைய ஆர்ட் ஃபார்மை வந்து புதுசாக ஏதோ ஒரு வகையில் அவங்க கொடுக்குறாங்க. கவராக கொடுக்குறது, அதாக கொடுக்குறது, அதனால ஃபன்னி மீமா பண்ணுறது அவங்களுக்கு. எனக்கு முதல்ல என் கூட வந்த எஸ்பிபி இப்படி தான் வந்தாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருந்தார். ஏஐயில் வந்துட்டு எஸ்பிபி வந்துட்டு ஒரு என்னது இந்த தோட்டத்தில் தண்ணி பம்ப் இருக்குமில்ல, அதுக்கு பக்கத்தில் இப்படி உட்காந்துருக்க மாதிரி ஸ்டில்லு, அதுக்கு பின்னாடி எஸ்பிபி குரல் கேட்குது, கொண்டு போய் சேர்த்துங்க போதும். எப்படியோ திருக்குறள் நமக்கு எப்படி கிடச்சிது, யாரோ எதையோ தோண்டும் போது என்னமோ ஓலைச்சுவடி கிடக்குதுன்னு சொல்லி எடுத்து எழுதி இப்போ வரைக்கும் இப்போ டிஜிட்டல் வரைக்கும் விஜயகாந்த் வந்து கோட் படத்தில் விஜயகாந்த் நடிக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அது இப்போ ஒரு லோ லெவல் டெக்னாலஜியாக இருக்குது இன்னைக்கு. இது இன்னும் ஹை லெவல் ஆகும்போது இறந்து போனவங்கலாம் பாடுவாங்க, இறந்து போனவங்கலாம் வந்து நடிப்பாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ ஜெயச்சந்திரனும் அந்த மாதிரி ஒரு நாள் உயிர் பெறுவார். இந்த ஒரு மியூசிக் இருக்குல்ல, கடல் வாழும் கோயிலில் இருக்கட்டும், எம்எஸ்வி போட்ட அந்த வசந்தகால நதிகளையா இருக்கட்டும், அல்லது காத்திருந்த இளையராஜா எக்கச்சக்கமாக போட்டிருக்காரு. இது எல்லாமே காலம் கடந்து நிற்கும். அந்த ஜெயச்சந்திரன் அப்படிங்கிற அந்த குரலை கொண்டு போயிட்டே இருக்கும். ஒரு தெய்வம் தந்த பூவே மாதிரி ஒரு சாங் வந்து காலத்துக்கு இருக்கு சாங் இல்லை. ஸோ அவர் என்னன்னைக்கும் நம்மளால் நினைவு கூடப்பட்டுக்கிட்டே இருப்பார். அவருடைய இந்த பாடல்கள் பற்றி பேசினதே எனக்கு ரொம்ப அவருக்கு செஞ்ச ஒரு சின்ன ஒரு குட்டி ட்ரிபியூட்டாக பார்க்குறேன். என்னென்னா நம்ம எவ்வளவோ விஷயம் பண்ணுறோம், அவரோட சாங்ஸ் வந்து நமக்கு எவ்வளவோ முறை ஹெல்ப் பண்ணியிருக்கு. எனக்கு வந்து எத்தனையோ முறை ஆறுதலாக இருந்திருக்கு. அவரை பற்றி பேசணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். சரி, அதை பேசுறதுக்கு உங்களை விட பெட்டரான ஆள் எனக்கு யாருமே தோணலை. நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சாலும் நானாக இருக்கேன். உனக்குன்னு நீங்கள் சொல்லலாம். எனக்கு சந்தோஷம் என்னென்னா, நான் இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த டைமில் உலகத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும் நான் அப்படி யோசிப்பேன். இந்த டைமில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம், என்னென்னமோ யாரோ ஒருத்தங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஒருத்தனை கொலை பண்ணிட்டு இருக்கலாம், ஒருத்தர் வைஃபுக்கு பூ வாங்கிட்டு போயிருக்கலாம், இவ்வளோ நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கலாம். ஜெயச்சந்திரன் இந்த டைம்ல பேசிட்டு இருக்கிறது நம்ம 2 பேருமா மட்டும்தான் இருப்போம்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்கலாம். ஆனா அந்த வாய்ப்பை எனக்கும் கொடுத்த நீயே ஒளி பாட்காஸ்டுக்கு என்னோட தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. ஏன்னா நான் அந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது ப்ரொஃபஷ்னலாக இதை வந்து கொண்டு போகல, ரொம்ப ஃப்ரீயாக கேஷுவலாக நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் அது சொன்ன விஷயங்கள் நிறைய சாங்ஸ் வந்து அடடே இவர் பண்ணதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சில சாங்ஸ் எனக்கு ரொம்ப காலம் முன்னாடி கேட்டிருப்போம் அந்த சாங்லாம். இப்போ நீங்கள் சொன்னோன்னே ஆஹா இது திரும்பி போய் கேட்கணும் அப்படின்லாம் எனக்கு தோணுது. அதுதான் ஒரு நல்ல கலைஞனுக்கு செய்யக்கூடிய மரியாதையாக இருக்கும். நான் வந்து எப்போவும் அதான் நினைப்பேன். அவங்களுக்கு செய்யக்கூடிய மரியாதைங்கிறது அவங்க படைப்பை இன்னொரு வாட்டி போய் பார்க்குறதோ இல்லை அதை அனுபவிக்கிறதோ தான் இருக்கும். ஸோ ரொம்ப நன்றி பரிசல். இதோட இந்த குழு காஸ்ட்டுக்கு வந்து முடிச்சுக்குவோம். மறுபடியும் இன்னொரு நாள் எப்பாவது மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம இன்னொரு டாப்பிக்கில் பேசுவோம். ஏன்னா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானே இதுதான் ஃபஸ்ட் டைமாக ஒரு குரூப் பாட்காஸ்ட் பண்ணுறேன், 2 பேராக சேர்ந்து பேசுகிறது அப்படிங்கிறது. இது ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் பேசியிருப்போன்னா, நான் வந்து டைமே பார்க்கல, அப்படியே பேசிக்கிட்டே இருந்துட்டோம். 45 நிமிஷம் பேசியிருக்கோம், நான் 3/4 மணி நேரமும் பேசியிருக்கோம். இதை வந்து எப்படி மக்கள்லாம் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் கேட்பாங்க. நம்ம நேயர்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது.
அவங்க இதை வேணா நான் 2 பார்ட்டாக பிரித்து போட்டுடலாமான்னு யோசிக்கிறேன். ஸோ எல்லாரும் ரொம்ப எங்கள் கூட இவ்வளோ நேரம் பயணித்து இந்த நினைவுகளை, இந்த இசையை, இந்த பாடல்களை நீங்களும் வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கும் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு நாள் நாளை மறுபடியும் வேறு ஒரு டாப்பிக்கோட உங்களோட பேசுகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். நன்றி, வணக்கம். பரிசல், நீங்களும் நன்றி வணக்கம் சொல்லிடுங்க. மிக்க நன்றி இந்த பாட்காஸ்ட்டுக்கு என்ன கூப்பிட்டதுக்கு. ஆக்சுவலாக இந்த முடித்த உடனே இதில் சொன்ன நிறைய பாடல்கள், ஈவன் பரணி மியூசிக்கில் சந்தனம் பூசி சந்தனம் பாட்டு பாடியிருக்காரு. அந்த மாதிரி அவரோட இன்னும் நீங்கள் கேட்காத பாடல், அழகிய அண்ணி அனுபவம், அடிக்கடி சிரித்தாலே, இந்த மாதிரி அவரோட ஏதோ ஒரு பாட்டை இந்த பாட்காஸ்ட் முடிச்சோன்னா நீங்கள் ஏதோ ஒரு அவரோட பாட்டை கேட்கணும்னு நீங்கள் தேடி போனீங்கன்னா அதுவே இந்த பாட்காஸ்ட்டுக்கு கிடைச்ச வெற்றி தான். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் போகக்கூடாது, அதனால இதோட முடிச்சுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.